ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஒரு பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை நம்ம முட்டை ஊற்றி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே உளுத்தம் பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இது கூடவே கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோங்க. காய் நமக்கு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காய்கறிகள் பிடிக்காத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் காய் வேகலைன்னா இன்னும் ஒரு டைம் கூட மூடி எடுத்திங்கனாலே வெந்துடும். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சிங்கனாலே போதும், அதுலேயே வெந்து வந்துடும். அடுத்ததாக நம்ம இது கூட ஒரு முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி காய் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியானது, அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.